என்னண்ணே சோகமா? விடுனே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்லுன்னு மட்டும் நினைக்காதனே. மானங்கட்டத்தனமாக எங்கள் மானத்தை வாங்குறேனே நீ. கவுகாதியில் மேட்ச் வைக்கும்போது கூட மஞ்சள் சட்டை மட்டும் தெரிகிற அளவுக்கு வெறித்தனமாக டிக்கெட் வாங்கி வந்து 129 டிபியில் கத்தனமே. என்னண்ணே பன்னாட பைய மாதிரி ஒரு பேட்டிங் லைனை போச்சுக்கிட்டு அதுலேயும் ஒருத்தர் இப்படி குளுக்குறான் பாருங்க. அவன் என்ன சிலுக்கானே? அவன் குளுக்குறத நாங்கள் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். குளிக்கு நல்லா அடிக்குவான். நல்லா அடிச்சு இந்த பேட்டிங் லைனை போச்சு இங்க செமிஃபைனல்ல குவாலிஃபயர் பக்கமே போக முடியாது. என்ன தம்பி இப்படி பேசிட்டீங்க? இந்த லைனப்ப வச்சு நான் வரட்டா? கப் அடிச்சு காட்டவா? அதுலதான் நான் வெக்கமாவே இல்லையானே 5 கப்பு ஜெயிச்ச நம்ம ஆட்ட பரம்பரனே. அசிங்கப்படுத்தாதனே. என்னடே டீம் அது? என்னடே பேட்டிங் லைன போச்சிருக்க? தம்பி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. நீ நல்லா விளையாண்டா அந்த டாய் எல்லாம் இடையிடையே வந்து கடிக்க வருது. வெளியில போக முடியல தெரியுமா? இப்ப காசு கொடுத்து டிக்கெட் எடுக்கக்கூடிய டாய உங்க டீம் இப்படி, உங்க டீம் அப்படி, உங்க டீம் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம பேசுறான் பாரு. பேட்டிங்ல என்ன படாது அவ்வளவுதான் மரியாதை வாட்டுக்க. பிராக்டிஸ் பண்ணி விளையாட அங்கதான்டா போய் பிராக்டிஸே பண்றீங்க. கிரவுண்ட்ல போய் யாரா உங்களை பிராக்டிஸ் பண்ண சொல்றது? லீவுக்கு ஊருக்கு போயிட்டு கடைசி தலைய வச்சே கடைசியில ஓட்டலான்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? உள்ளுக்கு மரியாதையா மாத்திரு. மண்டெல்லாம் உறந்துருவேன். இதுல வேற பிராக்டிஸ் பண்ணி கிழிச்சு நொட்டி அவ்வளவுதான்டா. நீ எல்லாம் இதுக்கு டிக்கெட் எடுத்துட்டா வரக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. இங்க வாங்க தம்பி, நாங்க இருக்கோம். என்ன வாசனைக்காரா? நாங்க இருக்கோம். ஏய் இங்க பாரு, ரசிகனா போனனால பேசாம போறேன். இல்ல மண்டட்ட புடைக்கிற அளவு கூட்டி வச்சிருவேன். டீம் பேட்டிங் லைன் பாரு. அவன் உசுர கொடுத்து பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்கா. ஆடு ஓராங்க ஏதோ தேங்காய் பறக்க போற மாதிரி. ஒரு கேட்ச் பிடிக்கிறீங்களா? அவனுக்கா உங்களை த்ரோ விட்டு எல்லாமே கண்ணுக்குள்ளேயே அடிக்குது தம்பி, அதனால பிடிக்க முடியறது. மத்தவனுக்கெல்லாம் இதுலயே அடிக்குது. கடுப்பேத்தாத. அடிச்சு என்னடா சிரிக்கிற? எங்களை பார்த்தா அப்படி இருக்கா? மன்னிச்சிருங்க தம்பி. அவ்வளவுதான். அடுத்த மேட்சுக்கெல்லாம் கேரு செதறதாக்காதான். அடுத்த மேட்ச் நீ வாய முடுப்பா. உன் பங்காளி கூட அழகா எப்படி இதுல பிளஸ் பாயிண்ட் வச்சு இது பண்ணி இருக்காப்ல. ஒரு மேட்ச் தானே ஜெயிச்சாப்ல. எப்படி ஜெயிச்சிருக்காப்ல பாத்தியா? டிஃபெண்டிங் சாம்பியனா அதுவும் விளாடுறான். விளக்கமாரு ஒழுக்கா விளாண்டுக்க. அவ்வளவுதான் பாத்துக்க. இன்னிலாம் மரியாதை இல்ல. விளாடுனே அசிக்கப்படுத்துறாங்க வெளியில. நீங்க டேய் வாய மூடிட்டு விளாடுறா. அவ்வளவு மட்டமாவா விளையாடிட்டு இருக்கிறோம்?